வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா தமிழ் மாத வரிசை நம்மளுக்கு தமிழ் மாதம் பார்க்க போகிறோம். இந்த ராசி பலனில் ஆணி மாத ராசி பலன் தனுசு ராசிக்கு எவ்வாறு உள்ளது? ஐயா, தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவதும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய மாதத்தில் இதுவும் ஒன்று. ஏன்னா சுக்கிரனோடு சேருகின்ற நேரத்தில் 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் அல்ல 2 கிரகம் 8ஆம் இடத்துல சேரும். சின்ன சின்ன சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் தவறாமல் போகக்கூடிய பாதைகளை ஏற்படுத்தும், சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் 7ஆம் இடத்துல வருகின்ற சூரியனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும், பொது ஆதித்ய யோகத்தை கொடுக்கும், வெற்றி வாய்ப்பை மெல்கும். முதல்ல வெளியூர் போயிருந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, குடும்பம் சூழ்நிலையில் இருந்து வந்த பிரச்சனை, பிரிவினைகள் அனைத்தும் மாற்றும். கணவனுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை, நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிறைய சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கலாம் சார். ஐயா, பயம் கொள்ள தேவையில்லை. பயம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகும். மனசில் குழப்பமெல்லாம் இருந்ததுன்னா தனுசு ராசிக்காரங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். ஐயா, மற்றவங்க கொடுக்குறாங்களே இல்லையோ, சூரியனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகத்தை தரும். எந்த கிரகத்தின் மண் வலிமை என்று விட அந்த புதனுடைய வலிமை உங்களுடைய வரிவு சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு நிறைய பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரத்தை பார்க்கலாம். ஒரு தன்னலமற்ற சேவை யாரோ ஒருத்தரால் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். உடல் உபாதையை முதல்ல கொடுக்க போது அந்த உடல் உபாதையிலேருந்து சர்ஜரி சார்ந்த விஷயத்தை ஏற்படுத்தி அதிலேருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க. நீர் அமைப்பு இருக்கக்கூடிய நோய்கள் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக கோளாறு எதனா இருந்தால் அந்த தொந்தரவு, இல்லை ரத்தம் கசிகிறது, தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரி யூரின் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயத்தில் எதனா சுகர் பிரச்சனை எதனா இருந்தால் அதிலிருந்து இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த மருத்துவத்தின் மூலயமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்பாட்டுக்கு வரும். அந்த நோயெல்லாம் தீர்றதுக்கான காலம். 8ஆம் இடத்துல குரு வருவது என்பது 8ஆம் இடத்தை சுத்தம் செய்கின்ற காலம் என்று கூட சொல்லும். ஒரே வாசலாக அவர் நின்ற இடம் பாடு என்று சொல்லியிருக்காங்களே, நம்ம தமிழில் எடாகுடமாக சொல்லிவிடுவாங்க. அதை நாம் புண்போக்கலாக பொறுத்த, அதாவது இப்படி சொல்லுதுன்னா பந்திக்கு முன் படைக்கு பின் என்று சொல்கிற மாதிரி, முதல்ல போனவுடனே பந்திக்கு போனவுடனே முந்தின்னு சாப்பிட்றதுலாம் இல்லை. பந்திக்கு முன் என்றால் முன் ஏறுகின்ற கை முன்ன வருமா, பின் என்றால் படைக்கு பிந்தி என்றால் தனுசை நாம் பிடிச்சி இழுக்கிறோம். பார்த்திங்களா? ஏதான் தனுசு தான் அந்த வில் அம்பு துணிக்கின்ற காலமாக நம்ம பந்திக்கு பின் படைக்கு பின் என்று சொல்கிற வார்த்தை நம்மளுக்கே பொருந்தும். அப்போது நம்மளுடைய கை எப்போலாம் பின்னாடிலாம் பார்த்து வர, பின்னாடி இழுத்து எவ்வளோ விடுறோமோ அதுக்கான வேகத்தை அங்கே சென்றடைந்து எல்லையை மீறும். அப்போ அந்த வாழ்க்கை தன்மை எவ்வாறு இருக்கும்போது இந்த நேரத்தில் அறிவு சார்ந்த விஷயத்தை நாம் செயல்படுத்துகின்ற நேரமாக பின்னோக்கி சென்று நாம் வாழ்வாதாரத்தில் எவ்வளோ தூரம் தள்ளி போயிட்டோமோ அதை தாண்டி குதிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஜம்ப் கிடைக்கும். அந்த புத ஆதித்ய யோகத்தில் இதெல்லாம் கிடைக்கும். வெளியூர் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை, வெளியூர்லேருந்து நம்மளுக்கு பணம் வருகின்ற அமைப்புகள் எதனும் இருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த நேரத்தில் பொறுமை என்பது ரொம்ப முக்கியம் சாமி. பொறுமை ரொம்ப முக்கியமாக இருங்க, நிதானத்தோடு இருங்க. இறை நாமம் என்று சொல்லக்கூடிய அந்த அம்பிகை அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய பாடலை தினந்தோறும் பாடி வருங்க. தயவு செய்து ஒரு 4 வரிகளாவது மினிமம் எடுத்துங்க. ஒரு நாளைக்கு மினிமம் ஒவ்வொரு வரியோ ஒரு 4 வரி அபிராமி அந்தாதி 4 வரிகளை நீங்கள் பாடி வாங்க ஐயா. இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல போதும். இந்த சந்திராஷ்டிரம், அதாவது எப்படி சொல்லுதுன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அர்த்த ஆஷ்டிரம சனியும் ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுத்துரும். ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு புண்படுத்தி இதெல்லாம் மொத்த பேருமே இனி நற்பெயரோடு நீங்கள் வர்றதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும். எல்லாமே ஃபெயிலர் கிடையாது, எல்லாமே ஒரே வெற்றி கொடுக்கும் என்பது காலம் அல்ல. முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நாம் வெற்றி பெற்றுட்டோம், எல்லாத்துலேயும் பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயத்தை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எப்போவுமே போகக்கூடாது. போராட்டம் என்பது உண்டு. தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே போராட்டம் என்பது உண்டு. அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம தனுசே என்னத்தை கொடுத்துறோம், வில்லம்பு கொடுத்துறோம். அப்போ சண்டையிடத்தில் இருக்கக்கூடிய இடம் தானே நம்மளுக்கு. அப்போது அந்த தனுசு போராட்டத்தை நாம் சமாதானத்தை படுத்த வேண்டும். எப்போவுமே அதை பயில் தூக்கி வச்சுன்னு சண்டை போகிறதுக்கு போகக்கூடாது. அதை வைத்து நாம் எவ்வாறு பயிற்சி செய்து அதன் மூலியமாக விற்பனை எவ்வாறு செய்ய முடியும். யாருக்காவது 10 பேருக்கு கல்வி கற்றுக் கொடுத்து அந்த வித்தையை மற்றவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து அதன் மூலியமாக வருமானத்தை ஈட்டுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அதெல்லாம் நாம் ஏற்படுத்தணும். நமக்கு திறந்த திறமையை நாம் எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது, அது இதெல்லாம் இப்போ கிடைக்க போகுது. இந்த புத ஆதித்ய யோகத்தில் அதெல்லாம் கிடைக்கும். அதனால தான் இந்த வார்த்தை கூட சொல்கிறேன். அப்போ நம்மக்கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் நிறைவு பெறும். நாம் ஒர்க் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே தனிமையை அடையக்கூடாது. இந்த தனிமை சார்ந்த விஷயம், தேவையில்லாத எண்ணங்கதையில் குழப்பத்தில் போகிறது, இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தி கொண்டால் நம்ம வாழ்க்கை தெளிவான பாதையை எடுத்து செல்ல முடியாது. அதுக்கான என்னென்ன விளக்கங்களோ அதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும்.
மனசில் இருந்து வந்த பாரத்தெல்லாம் விளக்கணும். நிறைய நற்களங்கள்லாம் நாம் செய்கிறதுக்கான காலங்கள் ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் புண்ணிய கர்மா என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா செய்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். அதை பயன்படுத்துங்க. சூரியனும் 7ஆம் இடத்தில் இருந்தபோது புதன் சம்பந்தப்பட்டு அந்த கிரகத்தின் வலிமையை கூட்டி நம்மளுடைய நேரடி பார்வையில் பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கையும் சரி, நாம் தெளிவான பாதையை செல்லுகின்றோம் என்ற வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் தான் 9ஆம் அதிபதி. அவர் 11ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போதெல்லாம், அதாவது அவர் வீட்டுக்கு 11ல் சம்மந்தப்படும் போது வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை கொடுக்கறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். வெளியூர் மூலியமாக நம்மளுக்கு பணவரவு சார்ந்த விஷயங்களும், வெளியூர்லேருந்து மருத்துவம் சார்ந்த விஷயங்களும், வெளியூர்லேருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவம் செலவினங்களும், ஒரு பாராட்டு பத்திரம், இதை மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் சஸ்பெண்ட் ஆகிட்டையா, நான் வேலையை விட்டு நின்றுலான்னு இருக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனக்குழப்பத்தோடவே வாழ்ந்துட்டுருப்பாங்க. போகிறதே ஒரு சலிப்பான வாழ்க்கையோடு தான் அங்கே வேலைக்கு உள்ளே போகிறதே. இதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இப்படியே தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு வருது பார்த்திங்களா. அதுதான் மனிதனை பின்தக்கி தள்ளிவிடுது. எப்பொழுதும் வெற்றியை தேடிக்கொண்டு வர வேண்டும், எப்பவும் வெற்றியை நாடிக்கொண்டு வர வேண்டும். கொடுக்கறக்கூடிய தடைகள் அனைத்தும் நம்மளுக்கு வெற்றி என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். முதல்ல இவங்கெல்லாம் தடை கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் தாண்டி நாம் உடைச்சி முன்னுக்கு வர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை அனைத்தையும் எடுக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்வாதாரம் மேலோங்கும். குரு 8ல் போயிட்டால் மட்டும் நம்மளுக்கு பாதகம் அல்ல. நாம் 8க்குள் செல்லாமல் இருப்பது தான் பாதகம். நாம் 8 போல் முடைக்கக்கூடாத வெளியே வர்றதுக்கு என்னென்ன வழிக்குதோ அதெல்லாம் நாம் எடுத்துக்கினாவே போதுமானது. உங்கள் வாழ்க்கை தெளிவான பாதை எடுத்து செல்லுகின்ற காலமாக 9ஆம் இடத்துக்கு சென்று அந்த பாக்கியத்தெல்லாம் இதெல்லாம் தாண்டினா தான் 9ஆம் இடத்துக்கு வர முடியாது. நம்ம தெரிஞ்சுக்கோ. இந்த விஷயத்தெல்லாம் தாண்டும் போது தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய தெளிவான பாதை எடுத்து செல்லலாம். குடும்பம் எந்த அமைப்புகளோ அல்லது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு இந்த மாதம் குறையும். உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்பாக இந்த மாதம் செலவீனத்தை குறைக்கும். நிறைய செலவீனங்கள்லாம் இந்த மாதம் குறைய போகுது. ஆனி மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவது ஓரளவுக்கு சாதகத்தை தரும். மனசில் இருந்து வந்த பாரமெல்லாம் விலகும். அவருடைய பார்வை நம்ம ராசி மேலே விரயம் சார்ந்த இடத்தையும் சேர்த்து விழுந்தால் இதனால் நம்ம ஸ்டேஷன் பக்கம் போகிறது, வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறது, இல்லை மங்களத்துக்காக நம்ம குடும்ப செலவினுக்காக செய்கிறது, இது மாதிரி விஷயங்கள் செய்து நாம் வெளிக்கொண்டு வரத்துக்கான அமைப்பு. இல்லை இடம் வைக்கலையா, அந்த இடத்த விற்றுலான்னு பார்க்குறேன், குடும்பம் சரியாக இல்லை, நம்ம விட்டு வெளியே போயிடலாம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த நேரத்தில் தோன்றும். பொறுமை, நிதானம், பிரதானத்தை கடைபிடிக்கின்ற வேண்டிய காலம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. உங்கள் வாழ்க்கை நிறைய விஷயத்தை இந்த மாதம் நிறைய கொடுக்கும், நிறைய மாற்றத்தை கொடுக்கும். அப்போவே தெரிஞ்சுக்கலாம், பரவாயில்லை, நானும் நல்லா இருக்கேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நான் நல்லபடியாக வச்சுருக்கேன் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கும். அதுதான் தேவையே. இங்கே பெரிய லெவலுக்கு ஃபால்ட்டெலாம் எதுவும் கிடையாது. ஒரு 8ல் போனது மட்டும் நாம் கால்குலேஷன் பண்ணி சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் பெரிய ஃபால்ட்டு. அவர் மட்டும் ஏன்னா அவர் குருவன் என்று சொன்னாலே அவர் நேரடி பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறதால எதையும் சமாளிக்கின்ற திறமை, எதையும் பேசி நாம் சமாளித்து வெளியே வந்துடலான்ற ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும். இந்த சுக்கிரன் இடம்பெயர்ச்சி இருக்கிற வரைக்கும் உனக்கு கொஞ்சம் அப்படி சுமாராக இருக்கும். அவர் இடம்பெயர்ந்து விட்டாலே உங்கள் சங்கடங்கள் விடைபெற்று வெளியே வந்துடுவீங்க. சுக்கிரன் குரு 2 பேருமே சேரக்கூடாது. சேர்ந்தால் கொஞ்சம் சங்கடம், மனசு கலக்கம், தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத வார்த்தை இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனால் சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும், எதையும் வெற்றி பெறுகின்ற ஞானத்தை கொடுக்கும். குடும்ப சுமையிலேருந்து வெளிவருவீங்க, உடம்பு சுமையிலேருந்து வெளிவரத்துக்கான காலமும். நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுப்பெடுக்கிறதுக்கான காலம் என்று சொன்னால் மிகைப்படுத்த முடியாது. இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும், தனுசை பொறுத்த வரைக்கும் உடல் உபாதை சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறுப்பினர் சார்ந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்வதும், அதாவது காலங்காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த கத்தி வச்சுக்கிறது, கபடா வச்சுக்கிறது, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வச்சுக்கிறது, இதெல்லாம் இந்த நேரத்தில் எதையும் கையில் கொண்டு போகாதீங்க. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றியெல்லாம் காணுகின்ற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.